முக்கிய செய்திகள். பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்ததற்கு தடை. குஜராத் அரசின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சிபிஐ விசாரணைக்கான பொது ஒப்புதலை ரத்து செய்தது கர்நாடக அரசு. விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. சிறையில் இருந்து விடுதலையான செந்தில் பாலாஜிக்கு உற்சாக வரவேற்பு. பொய் வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக அறிவிப்பு. வணக்கம். பில்கிஸ் பானு வழக்கில் ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் 11 பேரின் முன்கூட்டிய விடுதலை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் குஜராத் அரசின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் போது பில்கிஸ் பானு என்பவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் அவரது குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த 11 பேர் குஜராத் அரசால் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு கோத்ரா சிறையிலிருந்து 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர். அவர்களை பாஜகவினர் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து வரவேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. முன்கூட்டியே இந்த விடுதலையை எதிர்த்து பில்கிஸ் பானு உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் 11 குற்றவாளிகளின் தண்டனையை மன்னித்த குஜராத் அரசின் முடிவை ரத்து செய்து கடந்த ஜனவரி 8ஆம் தேதி உத்தரவிட்டது. குற்றவாளிகள் அனைவரும் 2 வாரங்களுக்குள் சிறை அதிகாரிகளிடம் சரணடையுமாறும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளிகளின் தண்டனையை ரத்து செய்வதற்கான மனுவை பரிசீலிப்பது குஜராத் அரசின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்றும் அந்த வழக்கில் விசாரணை நடைபெற்ற மாநிலமான மகாராஷ்டிர அரசு மட்டுமே அதன் மீது முடிவெடுக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக குஜராத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவில் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் குஜராத் அரசு மீது தெரிவித்த காட்டமான கருத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருமதி நாகரத்னா, திரு உஜ்ஜல் புயன் ஆகியோர் நேற்று தீர்ப்பு வழங்கினர். பாலியல் மற்றும் கொலை குற்றவாளிகளை முன்கூட்டியே குஜராத் அரசு விடுதலை செய்ததை ஏற்க முடியாது என்று கூறி சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிபிஐ விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்த பொது ஒப்புதலை கர்நாடக அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு சித்தராமையா தமது மனைவி திருமதி பார்வதிக்கு முறைகேடாக 14 வீட்டு மனைகளை ஒதுக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக திரு சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த அந்த மாநில ஆளுநர் அனுமதி வழங்கியதை அடுத்து அதை எதிர்த்து திரு சித்தராமையா தாக்கல் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 3 மாதங்களுக்குள் விசாரித்து அறிக்கை அளிக்க லோக் ஆயுக்தாவுக்கு உத்தரவிட்டது. திரு சித்தராமையாவுக்கு நெருக்கடி அதிகரித்ததை அடுத்து மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை ஏவலாம் என்று கருதப்பட்டதால் சிபிஐக்கு வழங்கிய பொது அனுமதியை கர்நாடக அரசு திரும்ப பெற்றுள்ளது. திரு சித்தராமையா தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு AK பாட்டீல் விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். Those instrumentalities which are with the government, central government, have showing signs of their bias. Even Raj Bhavan is abused by the BJP. Muda being a talking point, it appears as if the state government is trying to protect Siddaramaiah from what CBI's is the Muda is already suggested to be investigated by Lokayukta, and that suggestion is by Honorable High Court. That's why the Muda CBI nothing is relevant here. டெல்லி சிறப்பு காவல் சட்டம் 1946 பிரிவு 6 படி எந்த ஒரு வழக்கிலும் விசாரணை நடத்துவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளிடம் சிபிஐ முன் அனுமதி பெற வேண்டும். ஆனால் தங்கள் மாநிலங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை தடையின்றி விசாரணை நடத்துவதற்கு சிபிஐக்கு உதவ பொதுவாக மாநில அரசுகளால் பொது ஒப்புதல் வழங்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நெருக்கடியை கொடுக்கும் என்பதால் சிபிஐக்கு வழங்கிய இந்த பொது ஒப்புதலை தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கேரளா, மேகாலயா, மிசோரம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் திரும்ப பெற்றுள்ளன. அந்த வரிசையில் கர்நாடக அரசும் சிபிஐக்கு அளித்திருந்த பொது ஒப்புதலை திரும்ப பெற்றுள்ளது.
முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பிரதமர் திரு மோடியை சந்தித்து சென்னை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி வழங்குமாறு வலியுறுத்தவுள்ளார். நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் அவர் டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேசும்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கவுள்ளார். அதில் சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. சமக்ர சிக்ஷா அபியான் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 573 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டிற்கான வரி நிலுவைகள், கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதி வழங்கவும் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அதே சமயம் முதல்வரின் இந்த பயணத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் திரு ஸ்டாலின் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர் இரவு 8 மணிக்கு சென்னை திரும்புகிறார். டெல்லி சென்ற முதலமைச்சரை விமான நிலையத்தில் திமுக பொருளாளர் திரு TR பாலு தலைமையில் எம்பிக்கள் வரவேற்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி உள்ளிட்ட திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் முதலமைச்சரை வரவேற்றார்கள். புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு உச்சநீதிமன்றம் நேற்று நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அதற்கான பிணை உத்தரவுகளை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு S. கார்த்திகேயனிடம் திரு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வழங்கினர். அதனை வாங்க மறுத்தவர், திரு செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சில குழப்பங்கள் உள்ளதாகவும் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்றும் கூறினார். மேலும் ஜாமீன் உத்தரவாதங்களை அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரியிடம் தாக்கல் செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தினார். இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர், திரு செந்தில் பாலாஜி இன்று வெளியே வரக்கூடாது என முடிவு செய்துவிட்டதைப் போல செயல்படுகிறீர்கள் என வாதிட்டார். நீதிபதியின் உத்தரவின் பேரில் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்ட அமலாக்கத்துறை வழக்கறிஞர் திரு செந்தில் பாலாஜிக்கு அவரது உறவினர்கள் 2 பேர் வழங்கிய 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என கூறினார். அதனை ஏற்றுக்கொண்டு திரு செந்தில் பாலாஜியை விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். உத்தரவு நகல் மின்னஞ்சல் மூலம் புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டதை அடுத்து 471 நாட்களுக்கு பின் சிறையில் இருந்து அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு மேளதாளங்கள் முழங்க திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செந்தில் பாலாஜி, தம் மீது அன்பு செலுத்தும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன் என்றும் பொய் வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றிகளை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். புழல் சிறையிலிருந்து வெளிவந்ததும் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் திரு செந்தில் பாலாஜி மரியாதை செலுத்தினார். ஜாமீனில் அவர் வெளிவந்ததை கரூர், செய்யாறு, பொன்னேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுகவினர் இனிப்பு வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர். ஹரியானாவை பாஜக 10 ஆண்டுகளில் சீரழித்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் வரும் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அசாந்த் நகரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, அமெரிக்க பயணத்தின் போது அங்கிருந்த ஹரியானா மாநில இளைஞர்களுடனான கலந்துரையாடல் குறித்து விவரித்தார். அங்கு ஒரு சிறிய அறையில் 20 பேர் வசித்து வருவதாகவும் 10 ஆண்டுகளுக்கு சொந்த ஊர் திரும்ப முடியாது என்று அவர்கள் கூறியதாகவும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். கோடீஸ்வரரின் மகனாக இல்லாமல் ஓர் இளைஞன் ஏழையாக இருந்தால் ஹரியானாவில் அவருக்கு வங்கியில் கடன் கிடைக்காது, வியாபாரம் செய்ய முடியாது, இராணுவத்திலும் சேர முடியாது, பொதுத்துறை நிறுவன பணிகளுக்கும் செல்ல முடியாது என்று அவர்கள் கூறியதாக குறிப்பிட்டார். மொத்தத்தில் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசும் ஹரியானா அரசும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை ஒழித்துவிட்டன என்று திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஹரியானாவில் போதைப் பொருள் பிரச்சனை அதிகரித்து வருவதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். குஜராத்தில் உள்ள அதானி துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் யாராவது தண்டிக்கப்பட்டார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் துறைமுகங்கள், விமான நிலையங்கள், விமானங்கள், சாலைகள் அனைத்தும் அதானியின் கைகளுக்கு மாறிவிட்டதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தவறான GST மற்றும் பண மதிப்பிழப்பு மூலம் சிறு வியாபாரிகளை ஒழித்துவிட்டு சீன பொருட்களை இந்தியாவில் விற்க மோடி அரசு விரும்புவதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஹரியானாவில் காங்கிரஸ் அரசு அமையும் என்றும் அது அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்யக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தின் போது 50% இடங்களை நேரடியாகவும் 48% இடங்களை இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியும் 2% இடங்களை தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்கள் மூலமும் நிரப்ப வேண்டும் என கடந்த 2007ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அரசாணைப்படி 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைச்சு பணியாளர்களுக்கு 2% ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என கூறி பரணி என்பவர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. சட்டப்படியான தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடங்களை வழங்கவில்லை என்றும் தங்களுக்கு உரிய பணியிடங்களை வழங்காமல் வேறு யாருக்கும் வழங்கக்கூடாது என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு அரசாணைப்படி 2% இடங்கள் அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யக்கூடாது என இடைக்கால தடை விதித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கு விசாரணையை வரும் 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படாது என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் மீண்டும் விளக்கமளித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வீடுகளுக்கு முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. 2 மாதத்திற்கு ஒருமுறை வீடுகளில் மின்சார கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அப்போது 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக அளிக்கப்படுகிறது. எஞ்சிய பயன்பாட்டுக்கே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இந்த மின் கட்டண உயர்வால் வீடுகளுக்கான 100 யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்படலாம் என்றும் சிலர் முறைகேடு செய்வதால் இழப்பு ஏற்படுவதாகவும் இதனால் 100 யூனிட் இலவசத்தை ரத்து செய்ய மின் வாரியம் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகின. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் மின்சார வாரியத்தின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்ய தொடங்கினர். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணம் குறித்து வெளியான தகவல் தவறானது என்றும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளது. கேரளாவுக்கு செல்லும் முட்டை ஒன்றுக்கு 2 காசுகள் வரி விதிக்கப்படுவதை கைவிட வேண்டும் என தமிழக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் மூலம் தினமும் 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவற்றில் 40% முட்டைகள் கேரளாவுக்கு தினமும் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. கடந்த 1 வார காலமாக கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் முட்டைகளுக்கு அங்குள்ள சோதனை சாவடிகளில் ஒரு முட்டைக்கு 2 காசுகள் வீதம் அம்மாநில அரசு வரி வசூலிப்பதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். புதிதாக விதிக்கப்படும் இந்த வரியால் நஷ்டம் ஏற்படுவதாக தமிழக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநில அரசிடம் பேசி முட்டைக்கான வரியை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொலை வழக்கில் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 2014ஆம் ஆண்டு காளிராஜ், முருகன், வேணுகோபால் உள்ளிட்ட 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கை விசாரித்த காவல்துறையினர் பொன்னுமணி, குட்டிராஜ், கண்ணன் உள்ளிட்ட 11 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. 10 ஆண்டுகளாக நடந்த விசாரணையில் தீர்ப்பு அறிவிக்கப்படுவதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கொலை வழக்கில் தொடர்புடைய பொன்னுமணி, குருசாமி, முத்துகிருஷ்ணன், காளிராஜ் உள்ளிட்ட 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 5 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 பேருக்கு தலா 2 ஆயுள் தண்டனையும் விதித்து நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பாஜக அரசு தங்களுக்கு வேண்டாதவர்களை பழி தீர்க்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக அரசு இந்தியாவில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களை பழிவாங்கும் நோக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ மூலமாக வழக்கு தொடர்ந்து சிறையில் அடைக்கும் கொடுமை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். வழக்கை முறையாக விசாரிக்காமல் குற்றச்சாட்டை பதிவு செய்யாமல் சிபிஐ மூலமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று திரு கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்காமல் மத்திய அரசே தண்டனை வழங்கியது போல் உள்ளதாக அவர் விமர்சித்தார். தங்களுக்கு வேண்டாதவங்களை போல இவர் பழி தீர்க்கணுங்கிற நோக்கத்தோடு சிபிஐயும் இடியையும் பயன்படுத்தி மத்திய அரசு செயல்படுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது.
இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என்று கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்த அவர், அராஜகமான மனித உரிமையை மீறும் நோக்கில் ஜனநாயகத்தை பறிக்கும் செயலில் பாஜக தலைமையிலான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக திரு கே பாலகிருஷ்ணன் விமர்சித்தார். பாஜக அரசால் நாடு வளர்ச்சி பெறவில்லை என்றும் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் சாடினார். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை ஆங்காங்கே சாரல் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆவடி, அவினாசி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 6 மாவட்டங்களில் இன்றும் 28ஆம் தேதி 19 மாவட்டங்களிலும் 29ஆம் தேதி 10 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பில்கிஸ் பானு வழக்கில் ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் 11 பேரின் முன்கூட்டிய விடுதலை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் குஜராத் அரசின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. சிபிஐ விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்த பொது ஒப்புதலை கர்நாடக அரசு ரத்து செய்துள்ளது. புழல் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.